ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த விடியலை தேடி நிகழ்ச்சியில் சுவிசேஷத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷத்தில் கிருபாதார பலி, அந்த கிருபாதார பலியை குறித்து தியானிக்கும் பொழுது டிவைன் ப்ராவிடன்ஸ், எப்படி தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை குறித்து தியானிக்கிறோம். இன்றைக்கு இந்த ரட்சிப்பும் தேவன் நமக்காக கிருபையாக செய்த காரியம் என்பதை தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சரி, இந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன் இந்த மனிதன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் காட்டுகிற நம்ம பயோகிராஃபி, அதாவது நம்முடைய சுயசரிதை, நம்ம எப்படி இருந்தோம்னு பார்க்கலாமே. வேதத்தில் ஒரு சில வசனங்களை நான் மேற்கோள் காட்டி அதற்கு வேகமாக அதனுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. நாம் எப்படி இருந்தோம்னு தான் சொல்ல போகிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, நாம் பாவத்திற்கும் அக்கிரமத்துக்கும் மரித்து போயிருந்தோம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு தப்பு செஞ்சுட்டு ஐயோ தப்பு செஞ்சிட்டோமே அப்படிங்கிறவன் உயிரோடு இருக்கிறான். செஞ்ச தப்புண்டே தெரியாமல் மறத்து போய் இருக்கிறான். பார்த்தீங்களா, செத்தவன் கையில் வெத்தலை பாகு கொடுத்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல. செத்தவன் கையில் நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும் அவன் பிடிக்க மாட்டான். எவ்வளோ தப்புன்னு தெரிஞ்சு அதை உணர்த்தப்பட்டாலும் உணர்வே இல்லாமல் ஒரு வாழ்க்கை. அதான் பாவத்துக்கும் அக்கிரமங்களுக்கும் மரித்து போயிருந்தாய். அதாவது இந்த பிணங்களை புதைக்கிற வேலை செய்கிறவனை பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேயே பிணத்தை புதைக்கவும் செய்வான், எரிக்கவும் செய்வான், அங்கேயே உட்காந்து சாப்பிடவும் செய்வான். ஏன்னா அவன் மரிச்சிட்டான். எதுக்கு? அந்த உணர்வுக்கு, அந்த சென்ஸ்லெஸ் லைஃபுக்கு வந்துட்டான். அப்படி தான் நீங்களும் நானும் இருந்தோம், பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மரித்து. அடுத்து 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, நாம் குருடராக இருந்தோம் அப்படின்னு சொல்லுது. இப்போ குருடராக இருக்க ஒருத்தன்ட்ட போயிட்டு வெள்ளை கலர் எப்படி இருக்கும், கருப்பு கலர் எப்படி இருக்கும், சிவப்பு கலர் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பக்கம் பக்கமாக விமர்சித்தாலும் விளக்குனாலும் அவனுக்கு புரியவே புரியாது. ஏன்னா அவன் குருட்டு பையன். அதே மாதிரி தான் நாமளும் இந்த சத்தியத்துக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் நாம் குருடராக இருந்தோம். மத்தேயு 13:13 சொல்லுது, அவர்கள் காதுகள் இருந்தும் கேளாதவர்கள் போல அப்படின்னு இருக்கு. அதாவது நம்ம காதில் எத்தனை முறை சொன்னாலும், ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, செவிடன் காதில் ஊதின சங்கு மாதிரி. எவ்வளவு சொன்னாலும் நம்ம காது எப்படின்னா அது செவிட்டு காது மாதிரி தான் வேலை செஞ்சுது. இப்படி தான் இருந்தோம் நம்ம. அதையும் தாண்டி 1 கொரிந்தியர் 2:14 சொல்லுது, அவங்களுக்கு புரியாது சார், அவனுக்கு புரியாது. அப்படி எப்படி? இப்போ யோசிச்சு பாருங்க. சைனா மொழியில் உங்கள் முன்ன ஒரு போர்டில் 2 வரி எழுதியிருக்கு. இப்போது நீங்கள் கண்ணாடி போட்டு படித்தாலும் உங்களுக்கு அது தெரியாது, எந்திரிச்சின்னு படித்தாலும் உங்களுக்கு தெரியாது, முழங்காலன்னு படித்தாலும் தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அது புரியாது. அப்படி தான் நாம் இருந்தோம், இப்படி புரியாதவர்களாக தான் இருந்தோம். அதே இது எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லும் பொழுது, கடினமுள்ள இருதயம், அதை இன்னும் கொஞ்சம் மூல பாஷையில் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா குருட்டு இருதயம் அப்படின்னு சொல்லுது. பிளைண்ட்னஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்னா அவனுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த இருதயம் ஏற்றுக்கக்கூடிய இருதயமாகவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதை மேட்னஸ் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. அதாவது ஒரு பக்கெட்டில் தண்ணி நிரப்ப சொல்கிறீங்க, பக்கெட்டில் கீழே ஓட்டை இருக்குது, ஒருத்தர் நிரப்பிட்டே இருக்கான், தண்ணி கீழே ஓட்டை வழியாக போயிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைப்பா கீழே இருக்க ஓட்டையை அடைச்சிட்டேன்னா பக்கெட் நிரம்பிடும் அப்படின்னா, அட போயா நீ பைத்தியம், உனக்கு தெரிலன்னா யார் பைத்தியம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி தான் நம்ம இருந்தோம். இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா ரோமர் 8வது அதிகாரம் 7-8 எப்படி சொல்லுது அப்படின்னா, நம்மளோட மைண்ட் இருக்குல்ல, நம்மளோட மனசு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாது. அப்படி கீழ்ப்படியாதுன்னு மாத்திரம் பவுல் சொல்லலை, ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கீழ்ப்படியவும் முடியாது அப்படிங்கிற. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? இப்போது ஒருத்தனுக்கு 2 கால் இல்லை, அவனை போயிட்டு ஓட்டப்பந்தயத்துக்கு வாரியாடா அப்படின்னு கேட்டால் உடனே அவன் இல்லைடா நான் அன்றைக்கி வரல, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போது டயர்டாக இல்லைனா மட்டும் வந்துருவியாக்கும்? அதான் உனக்கு கால் இல்லையே. நீ ஓட விருப்பம் இல்லாதவன் இல்லை, ஓடணும்னு ஆசைப்பட்டா கூட உன்னால் ஓட முடியாது. ஏன்னா அதுதான் டிப்ரைவிட்டி ஆஃப் மேன். என்ன சொன்னேன்? மனிதன் எப்படி இருக்கிறான்? பாவத்துக்கு செத்தவனாக இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் இந்த நற்செய்திக்கு அவன் குருடனாக இருக்கிறான். அதையும் தாண்டி பார்த்தா காதும் கேட்காதவனாக இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு புரியவே புரியாது. அவனுடைய இருதயம் குருட்டு, பைத்தியம், கடினமான இருதயம். அவனோட மைண்டு, அவன் ஆசைப்பட்டாலும் அவன் கேட்க மாட்டான், அப்படியே கேட்கணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் வார்த்தைக்கு அவனால் கீழ்ப்படிய முடியாது. அவனால் தேவனை பிரியப்படுத்த கூடாது. அப்படித்தான் இருக்கிறான். சுயத்தை தூக்கி பிடிச்சவனாக இருக்கிறான். செல்ஃப் எக்ஸால்டேஷன் அவனுக்கு தெரியும், சப்மிஷன் அவனுக்கு தெரியாது. இதுதான் யாரு? உங்களோட என்னோட பயோகிராஃபி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னே. இப்படி இருந்த நம்ம இன்னைக்கு சபையாக மாறிட்டோம். எப்படி மாறணும்? ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, லாசர் செத்து போயிட்டான். செத்து போன லாசரு எப்படி உயிரோட வந்த அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக நான் கல்லறைக்கு உள்ளே என்ன பண்ணேன்னா அப்படின்னு சொன்னால் காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்?
செத்துப்போன ஒருத்தன் உயிரோட எழும்புறதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ யார் செஞ்சா? யார் நம்மளை ரட்சித்தா? பவுல் அழகாக எழுதுகிறார்ல, எபேசியர் 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, அக்கிரமங்களினாலே 5வது வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட நாம் உயிர்ப்பித்தோம். இல்லை, நான் உயிரடைந்தேன், இல்லை, அவர் நம்மை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்னும் அதில் சொல்லுது, 7வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, அவர் எழுப்பினார், அவரோடு கூட உட்காரவும் அவர் உட்கார செய்தார். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. ஆம், கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் சத்தியம் இதோட முடியல. கிரியையினால நம்ம ரட்சிக்கப்படலை, கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம்னு அடுத்து கீழே வசனம் சொல்லுது. என்ன வசனம்? 10வது வசனம் சொல்லுது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். கிரியை இல்லாமல் ரட்சிக்கப்பட்டோம், கிரியை செய்து கிறிஸ்துவை காண்பிப்பதற்காகவே. திருப்பி சொல்கிறேன், கிரியை இல்லாமல் ரட்சிக்கப்பட்டோம், கிரியை இல்லாமல் கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டோம். எதற்கு என்றால் கிரியை செய்து கிறிஸ்துவை காண்பிப்பதற்காகவே. ரோமரில் பவுல் எழுதும் பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. கிரியை தேவையில்லைன்னு பவுல் எழுதுறாரு. ஆனால் யாக்கோபு எழுதும் பொழுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறதுன்னு எழுதுறாரு. 2 பேரும் அப்போ ஒன்றுக்கு ஒன்று முரணா பேசுகிறாங்களா? இல்லை இல்லை இல்லை. பரலோகத்துக்கு நான் நீதிமான் என்று காட்டுவதற்கு நான் எந்த கிரியையும் செய்ய தேவையில்லை, ஏனெனில் கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆனால் நான் கிறிஸ்துவின் உடையவன் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கு நான் கிரியை செய்தே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்ன கிரியை? நற்கிரியை. எதற்கு? எந்த நற்கிரியை? அதே வசனம் சொல்லுது பாருங்க, 2:10 எபேசியர்ல, நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கள் நான் பிறந்ததே நற்கிரியை செய்வதற்காகத்தான். கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்படி எல்லாமே அவர் செஞ்சதுனால என் பரலோகத்துக்கு என்ட்ரி அது கன்ஃபார்ம் ஆகிட்டு. யார் செஞ்சா? அவர் செஞ்சார். என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இன்னைக்கு தர்றாரு. எதன் அடிப்படையில்? கிருபையின் அடிப்படையில். ஏன்னா அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. என்னுடைய வாக்கு தத்தத்தெல்லாம் கேட்டு கேட்டு நான் பெற்றுக்கொள்கிறேன். வாக்கு தத்தத்தை வச்சு ஜபிக்கிறோம்னு சொல்கிறோம். எந்த நம்பிக்கையில் ஜபிக்கிறோம்? நம்ம தகுதியின் அடிப்படையிலையா? நம்ம கிரியையின் அடிப்படையில்? இல்லை, கிறிஸ்துவானவர் செய்த கிரியையின் அடிப்படையில். நம்முடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், கிறிஸ்துக்கள் ஏற்படுகிற சுதந்திரமாக இருக்கட்டும், விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஹெல்த், வெல்த் எல்லாமே தேவன் சிலுவையிலே ஏற்கனவே செய்து முடித்த காரியத்தினால நமக்கு கிடைக்கிறது. நாம் அனுபவிக்கிற எல்லாமே டிவைன் ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். தேவன் ஏற்கனவே செய்து முடித்த அந்த தெய்வீக பாதுகாப்பு நிமித்தம் அனுபவிக்கிறோம். எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடித்தார். அவருக்காக நாம் என்ன செஞ்சோம்? நற்கிரியைகளை நாம் செய்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு இன்டர்வியூக்காக ஒரு தம்பி போயிருந்தார். அப்போ அந்த இன்டர்வியூ பேனலில் இருந்தவங்க அவனுடைய எல்லா ஃபைல்ஸையும் பார்க்குறாங்க. அவனுடைய கரிக்குலம், அவனுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, தம்பி இவ்வளோ நிறையா படிச்சிருக்கிறியே, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டாங்க. அப்போ அவன் சொன்னான், சார் எனக்கு அப்பா கிடையாது, அப்பா தவறிட்டாங்க அப்படின்னு. அப்போ யாருப்பா உன்னை இவ்வளோ செலவழித்து இப்படிப்பட்ட படிப்பெல்லாம் படிக்க வச்சது அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மா தான் சார் அப்படின்னா. சரிப்பா உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா என்ன படிச்சிருக்காங்க? இல்லை சார் அம்மா படிக்கலை. என்னப்பா இவ்வளோ தூரம் உன்னை படிக்க வச்சுருக்காங்கங்கிற, அப்பா இல்லைங்கிற, இவ்வளோ படிக்க வச்சு அந்த அம்மா படிக்கவே இல்லையா? அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? சார் அம்மா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் போயிட்டு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டில் வீடு தொடச்சி கொடுப்பாங்க, இன்னொரு இடத்துல துணி துவைக்கிறாங்க, இன்னொரு இடத்துல பாத்திரம் கழுவுறாங்க, இப்படி பல காரியத்தை செஞ்சு எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சார் அப்படின்னு சொன்னோடனே, தம்பி உன் கரத்தை கொடுப்பா, அந்த கரத்தை பற்றி நன்றி சொல்லணும்னு சொல்லி அவன் கரத்தை பிடிச்சி, இப்படி ஒரு அம்மாவுக்காக இப்படி சிறப்பாக படிச்சியே நான் உன்னை பாராட்டுறேன், ஆனால் ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமா? நாளைக்கு உங்கள் அம்மாவை மட்டும் கூட்டு வாப்பா, அந்த அம்மாவை மட்டும் நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு அடுத்த நாள் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வரான். வந்த உடனே அந்த இன்டர்வியூவில் கேள்வி கேட்குற அந்த நபர் அந்த தாயை பார்த்து வணக்கம் தெரிவித்து விட்டு, அம்மா ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன? உங்களுடைய கரங்களை விரித்து காட்ட முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா தன்னுடைய கரங்களை விரித்து காமிச்சா. அந்த கரம் முழுக்க காய்ப்பு, அந்த கரம் முழுக்க தழும்பு, அந்த கரம் கருத்து போயிருந்தது. பாத்திரம் தோய்த்து வீட்டை கிளீன் பண்ணி இப்படி பல வீடுகளில் பல வேலை செய்து அந்த கரம் கருத்து போயிருந்தது.
இப்போ அந்த இன்டர்வியூ எடுத்தவர் அந்த பையனை கூப்பிட்டு சொன்னார், தம்பி உன் கரத்தை கொஞ்சம் காட்டேன் அப்படின்னு சொன்னார். அவன் கரத்தை காமிச்சா அது பிஞ்சு கைகளாக ஒரு காய்ப்பு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அப்போ அவர் கேட்டார், தம்பி உன்னுடைய தாயின் பாடுகளிலே உன்னுடைய பங்கு என்ன? என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய தாய்க்கு ஏதாவது உதவி செய்திருக்கிறையா? அந்த காயம் படிந்த கரங்களுக்காக நீ ஒரு காயத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லையே, ஒரு காயம் உன்னுடைய கைகளில் இல்லையே. ஆமாம், இன்னைக்கு உங்களுக்காக எனக்கும் நாம் அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவர் தலையில் சுட்டப்பட்ட முள்முடி, அவர் விழாவில் குத்தப்பட்டது, அவர் கைகளில் அடிக்கப்பட்ட ஆணி, அவர் கால்களில் அடிக்கப்பட்ட ஆணி, அவர் முதுகு உழுத நிலம் போல் ஆன இந்த தழும்புகளால் தான் நாம் எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ் ஃபார் த டிவைன், தி சாவரின் ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட்? இவ்வளவற்றை நமக்கு செய்த, நித்தியம் முதல் நித்தியம் வரை எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு தன்னையே கொடுத்த அந்த காயமேற்ற அந்த பரமேஸ்வரனுக்கு என்னுடைய பதில் என்ன? யோசிப்போம், சிந்திப்போம், செபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் காயப்பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர், எங்கள் மேல் விழ வேண்டிய அந்த ஆக்கினை உம்மேல் விழுந்தது. நாங்கள் ரட்சிக்கப்பட, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் மாறுவதற்காக, நாங்கள் கிருபாசனத்தண்டைக்கு வருவதற்காக, நாங்கள் தைரியமாய் உம்முடைய பிரசன்னத்திற்கு வருவதற்காக, நாங்கள் கிரியையே செய்யாமல் கிருபையினாலே ரட்சிக்கப்பட நீர் உம்மையே ஊற்றினீர் ஆண்டவரே. அதற்கு பலனாக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. உமக்காக ஏதாவது செய்து நற்கிரியைகளினால் கிறிஸ்துவை காண்பிக்க. ஆமாண்டவரே, கிரியை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் கிரியை செய்து இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவை காண்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.